நம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு அழகாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்குமே நம் விலை மதிக்க முடியாது. ஏனென்றால் அதிலிருந்து நாம் பெறுகிற ஒவ்வொரு பொருளுக்குமே இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அதை நாம் எந்த விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட முடியாது. ஆனால்தான் இயற்கை வளங்கள் இயற்கைக்கு அதனுடைய இயற்கையில் அமைந்திருக்கிற பொதிந்திருக்கிற ஒரு பொக்கிஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற பல வகையில் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இன்று நாம் அதிகமாக பார்க்கிற அதுவும் அனுபவிக்கிற பிரச்சனை இன்று என்னவென்று பெயர் கேட்டால் மின்சார பற்றாக்குறை. இந்த மின்சார பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வீழ்த்துகிற அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக வளர்ந்து வருகிற நாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சில நேரங்களில் அதனுடைய வளர்ச்சி பாதையில் வீழ்ச்சியாக முடிவுகிற ஒரு சூழலுக்கு வந்து விடுகிறது. ஆனால்தான் இன்றைக்கி மின்சாரத்தை பயன்படுத்துகிற மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிற விஷயங்களில் பல மாநிலங்களில் அது சிறப்பாக பல தமிழகத்திலும் சரி அல்லது மற்ற மாநிலங்களும் சரி இதை பற்றி ஒரு பெரிய விவாதமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் மின்சாரம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது நாம் கிட்டத்தட்ட 1920ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது எதுவென்று கேட்டால் நாம் கோல் என்று சொல்லப்படுகிற பொதுவாக நெய்வேலியிலிருந்து எடுக்கிற நிலக்கரி என்று சொல்கிறோமே அதிலிருந்து உற்பத்தியாகிற அல்லது தண்ணீரிலிருந்து வருகிற மின்சாரத்தை பயன்படுத்துகிற ஒரு முறை இருந்தது. ஆனால் நாளடைவில் தமிழகத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களும் இதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்க மீண்டும் நம்முடைய வளர்ச்சி பாதையை நாம் அடியெடுத்து வைக்கின்ற அந்த காலகட்டத்தில் மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்து கொண்டே வந்தது. ஆனால்தான் இன்றைக்கு 1951ஆம் ஆண்டு முதல் நாம் பயன்படுத்துகிறது என்னவென்று கேட்டால் ஆயில், அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம். ஆனால்தான் நம்முடைய நாட்டினுடைய ஒவ்வொரு சூழலிலும் பார்க்கிற பொழுது இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களை அடிப்படையாக வைத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய தொழிற்சாலைகளுக்கும் நம்முடைய மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் அச்சுறுத்தலாக இருப்பது என்னவென்று கேட்டால் மின்சார தட்டுப்பாடு. ஆனால் இன்றைக்கு இந்த குறைகளை பற்றி பேசிக்கொண்டே நம்முடைய நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் இன்றைக்கு மின்சாரம் இல்லை அல்லது மின்சாரம் பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை ஒத்துக்கொள்கிற முடிகிற அளவிற்கு கூட இன்றைக்கி சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிற ஒரு முறை நாம் பொதுவாக நமக்கு கிடைக்கின்ற அந்த இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற அந்த பொருள்கள் அதை தான் நாம் சொல்வோம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி என்று. ஏனென்றால் இந்த மாதிரி நிலக்கரி அல்லது எண்ணெய் பொருள்களிலிருந்து நாம் உற்பத்தி செய்கிற மின்சாரங்கள் அது நான் ரெனியூவபிளாக இருக்கிறது, அது அப்படியே தீர்ந்துவிடும். ஆனால் போகிற காலங்களில் அதனுடைய அளவு குறைந்து நாம் நிலக்கரியை நம்பியோ அல்லது இன்றைக்கு எண்ணெயை நம்பியோ இருக்க முடியாத ஒரு காலகட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் அரசுகளோ அல்லது மக்களோ தனியார் நிறுவனங்களோ இந்த பற்றாக்குறை என்பதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் இந்த இயற்கையில் உள்ள இயற்கை வகையான பொருள்களையும் அதுவும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த நேச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை வளங்களை மேன்மைப்படுத்துகிற அந்த விஷயத்தில்
கவனம் செலுத்துகிற பொழுது நம்முடைய மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் உறுதி செய்வதோடு இல்லாமல் அதனுடைய முயற்சியில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று இன்றைக்கு சூரியத்திலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிற முறை இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இன்று வரை அதை நடைமுறைப்படுத்துவதில் பல இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் முதலிலிருந்து சூரியனிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிற அந்த தொழில்நுட்பங்களை நமது நாடு முழு வீச்சில் செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு சைனா போன்ற நாடுகளில் துரிதமாக அதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சூரியனிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு இன்னும் சொல்ல போனோன்னா இலவசமாக தள்ளுபடி செய்து அவர்களுக்கு இந்த சப்சிடி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு சலுகைகள்லாம் கொடுத்து இன்றைக்கி மக்கள் சூரியனிலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்துகிற உற்பத்தி செய்கிற தன்னறிவு திட்டத்தை அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இதை போன்ற திட்டம் இந்தியாவிலும் உருவாக வேண்டும். ஏனென்றால் அது ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். புதுப்பிக்கத்தக்க ஒரு சக்தியை தரக்கூடியதாக, மின்சாரத்தை தரக்கூடியதாக சூரியன் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு நம்முடைய இந்தியாவை போன்ற நாடுகளில் சூரியனுடைய அந்த நேரம் நமக்கு அது நமக்கு இப்போ வழங்குகிற அந்த நேரத்தை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அளவிற்கு நமக்கு அதனுடைய சக்தி கிடைக்கின்ற ஒரு காரணத்தினால் அதிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிற தொழில்நுட்பத்தை பொதுமக்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ மட்டுமல்லாமல் அரசும் இதில் அதிகமான கவனம் செலுத்துகிற பொழுது நம்முடைய மின்சார பற்றாக்குறையை நாம் எளிதாக தீர்த்து விடலாம். இது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவை போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் இன்றைக்கு உருவாகிற ஒரு சூழல் என்னவென்றால் பல வகையில் வீணான பொருட்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது குப்பையிலிருந்து ஆரம்பித்து அது எந்த வகை ஒவ்வொரு இடத்திலுமே அந்த வீணாகிற பொருள்கள் இன்றைக்கி அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை மேலாண்மை செய்து அதிலிருந்து அந்த விரயமாகிற வீணாகிற பொருள்களிலிருந்து இன்னும் சொல்ல போவென்றால் குப்பைகளிலிருந்து மின்சாரம் எடுக்கின்ற அந்த செயல் திட்டம் இன்னும் திட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செயல்முறைக்கு வரவில்லை. ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகள் அந்த செயல்முறை திட்டத்திற்கு தங்களை உள்ளாக்கி கொண்டால் நான் இன்று சொல்கிறேன், இந்த மின்சாரத்தினுடைய 50 விழுக்காடு தேவை நமக்கு பூர்த்தி செய்துவிடும் என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் கிட்டத்தட்ட நம்ம இந்தியா நாட்டிற்கு 1,00,000 மெகாவாட் அளவிற்கு நமக்கு இன்றைக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. நம்முடைய ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 1125 கோடி மக்களுக்கு அல்லது நம்முடைய பரப்பளவை கொண்ட இந்த பெரிய பாரதத்தில் நம்முடைய அந்த சூரிய சக்தியையும் அல்லது மின்சாரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்முடைய தொழில்நுட்பங்கள், அதுவும் சிறப்பாக இவ்வாறாக உருவாகிற அந்த குப்பைகளையும் மற்ற பொருட்களையும் வைத்து நாம் மின்சாரத்தை தயாரித்து கொள்ளலாம். மூன்றாவதாக, இன்றைக்கு சில வகையான செடிகள், கொடிகள் வந்து கொண்டிருக்கிறது. அது ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுகிற அந்த அதிகமாக ஹைட்ரோ கார்பன் உள்ள சில செடிகளை இன்றைக்கி வளர்த்து அதன் மூலம் நமக்கு வேண்கிற மின்சாரத்தை உருவாக்கி கொள்கிற தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் இன்று சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டிற்கு மின்சாரம், தடையில்லாத மின்சாரம் வர வேண்டும் என்றால் நமக்கு இயற்கையாக கிடைத்து கொண்டிருந்த நிலக்கரியாக இருக்கலாம் அல்லது நம்ம டேம் கட்டி அதிலிருந்து பெறக்கூடிய அந்த மின்சாரமாக மட்டும் இருந்து விடாமல் இது போன்ற புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்களை தரக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த தொழில்நுட்பத்துக்கு நாம் செல்கிற பொழுது இந்த மின்சார பற்றாக்குறை என்பது நமக்கு நாட்டிற்கே இருக்காது. ஆனால் அரசுகள் இதில் மிகவும் கவனம் செலுத்தி இதை ஒரு உற்பத்தி திறனை அதிகரிக்க நம்முடைய நாடு மேன்மைப்படும். அதே மாதிரி நம்முடைய சுற்றுச்சூழலும் சுத்தமாக பாதுகாக்கப்படும். ஏனென்றால் இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற அந்த பொருள்கள்
அதை வீணடிக்கிற பொழுது அது பொல்யூஷனாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த மின்சாரத்தை உற்பத்தி தரக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் செய்கிற பொழுது நம்முடைய நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி உருவாகும், நம்முடைய சுற்றுச்சூழலும் சிறப்பாக இருக்கும்.